In triangle ABC, right angled at B. AB equal to 24 cm, BC equal to 7 cm. Determine sin A, cos A. Sin C, cos C. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஏபிசி நேம் பண்ணிக்கிறேன். ரைட் ஆங்கிள் அட் பின்னு வச்சுக்கிறேன். கொடுத்துருக்கிற வேல்யூ ஏபி ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர், பிசி 7 சென்டிமீட்டர். கண்டுபிடிக்க வேண்டியது சைன் ஏ காஸ் ஏ. இந்த ட்ரையாங்கிளில் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு, சைன் ஏ காஸ் ஏன்னு கொடுத்துருக்கு. ஸோ அக்யூட் ஆங்கிள் அட் ஏ எடுத்துக்கணும். சைன் ஏ கால்குலேட் பண்ணணும்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் நமக்கு தெரியணும். ஹைபாட்னியூஸ் நமக்கு இங்கே கொடுக்கல. ஸோ ஹைபாட்னியூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால பை பித்தாகரஸ் தியரம் போகலாம். AC squared equal to AB squared plus BC squared. AB squared is 24 squared, BC squared is 7 squared. 24 576 வரும், 49. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 625 வருது. AC squared equal to 625. இப்போ AC என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 ஈக்குவல் டு 25. ஹைபாட்னியூஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 25 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இது கால்குலேட் பண்ண வேண்டியது தான், சைன் ஏ காஸ் ஏ என்னன்னு. சைன் ஏ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ பிசி பை ஏசி. செவன் பை 25. நெக்ஸ்ட் காஸ் ஏ கால்குலேட் பண்ணணும். காஸ் ஏ இஸ் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடு இஸ் adjacent for angle A is AB. Hypotenuse AC. AB is 24, AC is 25. So 24 by 25. அடுத்த டிவிஷன் sin C cos C வேணும். அதாவது acute angle with respect to angle C அப்படின்னு. இப்போ இங்கே sin C நமக்கு தேவையாக இருக்குது. sin C அப்படின்னா ஆப்போசிட், இந்த ஆங்கிளுக்கு சின்ற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு ஏபி. ஸோ ஏபி பை ஏசி இஸ் sin C. AB is 24, AC is 25. cos C தேவை. cos C இந்த ஆங்கிள் சிக்கு அட்ஜசன்ட் சைடு பிசி. ஸோ பிசி பை ஏசி. செவன் பை 25 கால்குலேட் பண்ணிட்டோம்.